காவேரி விஜய் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு செமையா அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாயிடுறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் சட்டப்படியே வந்து அந்த வீட்டுக்கு வேணால் நீங்கள் உரிமை வந்து கொண்டாடலாம். ஆனால் இந்த வாடகை வீட்டுக்கு உங்களால் உரிமை கொண்டாட முடியாது. எதுக்காக இங்கே வந்து தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இங்கே பாருங்கள் தம்பி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நாங்கள் உரிமை கொண்டாட முடியாது தான், இருந்தாலும் இவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. எங்களை நிர்கதியாக அவர் தான் தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. அவரோட சொந்தம் வந்து எங்களை தவிக்க விடலாமா? இங்கே பாருங்கள், நானும் அக்காவும் ஒன்றுக்கு மண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் ஆசைப்பட்டார். அதே மாதிரி நாங்கள் இங்கே இருந்துட்டு போகிறோம். இதில் என்ன இருக்குது? அவங்க எங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்குற வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு வேறு வழி கிடையாது. அதனால தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு செம்மையாக சாரதா டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்தீங்களா தம்பி எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அடுத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணவே கூடாது. இவங்களுக்கு விருப்பம் இல்லாத இங்கே வந்து எப்படி நீங்கள் தங்குவீங்க? இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியல? எங்களுக்கு தெரியல தம்பி. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை போட்டுறாரு. உடனே வாங்க அத்தை, எங்கள் வீட்டுக்கு போயிடலாம், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அங்கே இருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சாரதாவோட ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் செமையாக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக இந்த விஷயத்தை இப்போ பார்த்து பாட்டியும் தாத்தாவும் உள்ளேருந்து வெளியே வராங்க. வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இங்கே பாருங்கம்மா, இவங்களும் நாங்களும் ரொம்ப சொந்தம். நான் இவங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவரோட 2வது சம்சாரம். நாங்களும் வந்து இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இவங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாங்கள் எங்கே போகிறது? அதான் நாங்களும் இங்கே தங்கிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் தங்க போகிறீங்களா? யார் சம்மதம் கொடுக்குது இந்த வீட்டில் தங்கிறதுக்கு? இந்த வீட்டில் தங்கணும்னா நான் சம்மதிக்கணும். இது எங்கள் வீடு. தேவையில்லாதவங்களாம் எங்கேருந்து வரவங்களாம் தங்கிறதுக்குலாம் அனுமதி கிடையாது. இங்கே பாருங்கம்மா, நாங்களும் உங்கள் சொந்தக்காரங்க தான். அக்கா எப்படி சொந்தமோ அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சீ வாயை மூடு, என்ன பேச்சு பேசுகிற நீ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கம்மான்னு உடனே வந்து, என்ன சாரதா இதெல்லாம்? என் கண்டதுங்களாம் வந்து எங்கள் வீட்டில் தங்குதுன்னு சொல்கிறது இதெல்லாம் நல்லாப்பா இருக்குது அப்படின்னோடனே, இதெல்லாம் எங்கள் வீட்டில் இழுத்துன்னு வந்து விடுறது இதெல்லாம் நல்லதில்லை சாரதா அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. உடனே வந்து, இங்கே பாருங்கம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா, நாங்கள் ஒன்றும் யாரும் கிடையாது, நாங்களும் உங்கள் சொந்தக்காரங்க தான் அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. சாரதா வாய் மூடுறியா? என்னை அங்கே தொல்லை பத்தாதுன்னு இங்கே வந்து வேற இவங்க வீட்டில் வந்து என் பொண்ணு வாழ்கிற வீட்டில் வந்து தொல்லை பண்ணுறியா? சீ, உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து தாத்தா வந்து, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. தேவையில்லாமல் வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படிலாம் போலீஸை தான் நாங்கள் கூப்பிட வேண்டியது இருக்கும். மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து முத்துமலை வந்து, நாங்கள் போக முடியாதுங்க, இவங்க இங்கே இருந்தாங்கன்னா நாங்களும் இங்கே தான் இருப்போம். இவங்கள நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வேணால் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க சாரதா. உடனே வந்து, இப்போ என்ன, நாங்கள் இங்கே போயிட்டா நீ போயிடுவல? ஐயா நாங்கள் கிளம்புறோம் ஐயா அப்படின்னோடனே, அம்மா சொன்னால் கேளுமா, நீ எங்கேயும் கிளம்ப வேணாமா, ஒரு நிமிஷம் இருமா அத்தை, நீங்கள் இருங்க அத்தை, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? இங்கே பாருங்கள், இப்போவே நான் போலீஸை கூப்பிட்டு உங்களால் வெட்டி அடிக்க வேண்டியது இருக்கும். மாதிரி எது கிளம்பிடுங்கன்னு. வேணாம் தம்பி, என்னால் எதுக்கு பிரச்சனை அப்படின்றாங்க பாட்டி. உடனே, இங்கே பாரு சாரதா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இவங்க யாருன்னே தெரியாது, தேவையில்லாமல் இதுக்கு எங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்களே. உடனே வந்து சாரதா வந்து, மன்னிச்சிடுங்கம்மா, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, நாங்கள் இப்போவே கிளம்புறோம்னு சொல்லிட்டு சாரதா வந்து அவங்க மனசை கஷ்டப்பட்டு கிளம்புறாங்க. எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க விஜயும் காவேரியும், அவங்க கிளம்பிடுறாங்க மனசு கஷ்டத்தோட. வாடா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி முத்துமலரும் கிளம்புறாங்க. இதை பார்த்து காவேரி என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாங்க. விஜய் ஒரே யோசனை பண்ணுறாரு. என்னங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு. காவேரி அழுத பார்த்து, காவேரி அழாத, இந்த பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இவங்க எதுக்கோ பிளான் பண்ணுறாங்க. உங்கள் வீடு நிம்மதி இல்லாமல் பண்ணணும் தான் இவங்க டார்கெட்டாக இருக்குது. மற்றபடி உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு இவங்க டார்கெட் கிடையாது அப்படின்னு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் காவேரி, இவங்க பின்னாடி இருந்து யாரும் இவங்களை ஆட்டி வைக்கிறாங்க. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். சொல்கிறத பார்த்தா ஆமாம் காவேரி, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி பெரிய பிளான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு.